ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் ₹200 மணி சேவிங் ஐடியா 2024 தான் பார்க்க போகிறோம். வாரம் ₹200 நம்ம சேவ் பண்ணாலே 3,64,000 சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங், கோல்டு சேவிங், டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வார சம்பளம் வாங்குறவங்களும் மாத சம்பளம் வாங்குறவங்க போலவே சேமிக்கலாம். அது எப்படின்னா, மாத சம்பளம் எப்படி ஒவ்வொருவருக்கும் வேறுபடுதோ அதே மாதிரி தான் வார சம்பளமும் ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். மாத சம்பளம் பார்த்திங்கன்னா மாத சேமிப்பாக பண்ணணும். வார சம்பளம் வாங்குறவங்க வார சேமிப்பாக பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இதே வார சம்பளம் வாங்குறவங்க மாதத்துக்கு ஒரு முறை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது நம்மளால் சேவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குறவங்களும் இருப்பாங்க, குறைவாக வாங்குறவங்களும் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சேவ் பண்ணுறாங்க. வார சம்பளமும் வாரமான அதிகமாக வாங்குறவங்களும் இருப்பாங்க, குறைவாக வாங்குறவங்களும் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேவ் பண்ணால் தான் சேவ் பண்ண முடியும். மாத சம்பளம் வாங்குறவங்க அதிகமாகனா அதிகமாக சேவ் பண்ணுவாங்க, குறைவானா குறைவாக சேவ் பண்ணுவாங்க. வார சம்பளமும் வாரம் வாரம் வரும் பொழுதே நம்ம சேவிங்ஸை எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். வாரம் சேல்ரி வந்த உடனே முதல்ல சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு பிறகு நம்ம மற்ற செலவுகளை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இது மாதிரி வாரமான நீங்கள் சேல்ரி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் சேவிங்ஸை பேங்க்கில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போடும் பொழுது சேவ் பண்ண முடியும். இதே நம்ம வீட்டில் சேவ் பண்ணோம்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிவிடுவோம், அல்லது தேவையில்லாத செலவுகள் அந்த பணத்தை கரைச்சிடும். அதனால் வார சம்பளம் வாங்குறீங்கன்னா மாத சம்பளக்காரங்க மாதிரியே நீங்களும் பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது கோல்டு இது மாதிரி வீக்லி கட்டுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும். நம்ம வாரம் ஒரு ₹200 எடுத்து வச்சாவே போதும், நம்மளால் 3,64,000 ஈஸியாக சேவ் பண்ண முடியும். அது எப்படி எடுத்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 52 வார சேமிப்பு. நம்ம இந்த 52 வாரத்தை 4 பிரிவாக பிரிச்சுக்கிறோம். 13 வாரமாக. முதல் 13 வாரம், ரெண்டாவது 13 வாரம், மூணாவது 13 வாரம், நாலாவது 13 வாரம்னு பிரிச்சுக்கணும். முதல் 13 வாரம் நம்ம ₹200 எப்படி எடுத்து வைக்கலான்னா, வாரம் தொகை இது மாதிரி ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் சேல்ரி வரும் பொழுது இந்த டேப்லெட் காலத்தை பார்த்து அந்தந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சேவிங்ஸாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும். முதல் வாரம் ₹200 எடுத்து வச்சுட்டு டிக் பண்ணோம். ரெண்டாவது வாரம் ₹400, மூணாவது வாரம் ₹600, நாலாவது வாரம் ₹800, அஞ்சாவது வாரம் ₹1000, ஆறாவது வாரம் 1200, ஏழாவது வாரம் 1400, எட்டாவது வாரம் 1600, ஒன்பதாவது வாரம் 1800, 10வது வாரம் 2000, 11வது வாரம் 2200, 12வது வாரம் 2400, 13வது வாரம் 2600ன்னு நம்ம ஒவ்வொரு வாரமும் சேல்ரி வந்த உடனே அந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம 13 வாரம் இது மாதிரி போட்டுக்கிட்டு வரோம். நம்ம வருஷத்துக்கு 4 முறை இது மாதிரி இதே டேப்லெட் காலத்தை பயன்படுத்தி 13 வாரம் 13 வாரமாக சேவ் பண்ணால் நம்ம 52 வாரம் சேவ் பண்ண முடியும். அது எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த 2600, 2400, 2200 எப்படிங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு முதல் 3 வாரம் பாருங்கள் கம்மியான அமௌண்ட்டை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த 3 வாரத்தில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா லாஸ்ட்டு 3 வாரத்துக்கான அமௌண்ட்டை உங்களால் எடுத்து வைக்க முடியும். இது மாதிரி நீங்கள் சேல்ரி வந்த உடனே குறைவான வாரத்தில் எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு எக்ஸஸாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா பெரிய அமௌண்ட்டு சேவிங்ஸ்க்கு உங்களுக்கு அந்த பணம் யூஸ் ஆகும். இந்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு 2000, 3000 வாங்குறவங்கலாம் சேவ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்ரெடி நான் ₹50, ₹100 வீக்லி மணி சேவிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த சேவிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 5000, 6000 வாங்குறவங்க அல்லது 8000, 10,000 வாங்குறவங்கலாம் இந்த சேவிங்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வார சம்பளம் வாங்குறவங்க
சேவ் பண்ணவே முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அல்லது வந்து மெத்தடு தெரியாது சேவ் பண்ண முடியாதுன்னு. இதுவே வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா வாரமான உங்களால் சேவிங்ஸும் எடுத்து வைக்க முடியும், உங்கள் எக்ஸ்பென்சஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது மாதிரி வந்து நம்ம வருஷத்துக்கு 4 முறை 13 வாரம் 13 வாரமாக சேவ் பண்ணுறோம். இப்போ இந்த முதல் 13 வார சேவிங்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னா 18,200 ரூபா கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த 13 வாரம் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், 18,200 ரூபா சேவ் பண்ணியிருப்பீங்க. இந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலேயே சேவ் பண்ண முடியுன்றவங்க சேவ் பண்ணுங்கள், எடுத்து நான் யூஸ் பண்ண மாட்டேன்றவங்க. இதுவே வந்து எனக்கு செலவுகள் வரும் அல்லது வந்து எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன்றவங்க நீங்கள் பேங்க்கு அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வந்தால் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து முதல் 13 வார சேவிங்ஸு 18,200. இதே வருஷத்துக்கு நம்ம 4 முறை சேவ் பண்ணுறோம். 18,200 18,200 18,200 18,200. அதுக்கு தான் இந்த 4 போட்டிருக்கு. 13 வார சேமிப்பு 18,200 × 4. ஒரு வருஷத்துக்கு நம்ம 72,800 ரூபா சேவ் பண்ண முடியும். இதுவே வந்து நம்ம 5 வருஷம் சேவ் பண்ணுறோம். இந்த 72,800 ரூபாவன்னா 72,800 × 5 3,64,000 ரூபா நம்ம 5 வருஷத்தில் சேவ் பண்ணியிருப்போம். நம்ம வந்து சேவிங்ஸே பண்ண முடியல இல்லாமல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி இது மாதிரி 13 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் 18,200 ரூபா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறீங்க அல்லது வாரமான அந்த டேப்லர் காலம் படியே நீங்கள் வந்து சேவிங்ஸை பண்ணுறீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 3,64,000 சேவ் பண்ண முடியும். நம்ம வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணாமல் முடியாதுன்னு இல்லாமல் நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு வந்து வருடம் போகிறதே தெரியாது. நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாமையே காலத்தை ஓட்டாமல் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படி இந்த 5 வருஷம் போகுன்னே தெரியாது. கடகடான்னு போயிடும். நம்ம கையில் 3,64,000 இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும். இதுவே நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு ஆட் பண்ணும் பொழுது 3,80,000 அது வரையும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறதுனா கூட இப்போ 100 மில்லிகிராம்லேருந்தே கோல்டு காயின் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து இது மாதிரி 13 வாரத்துக்கு ஒரு முறை சேவ் பண்ண அமௌண்ட்டை கொண்டு போய் கோல்டு காயினாக வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். இது மாதிரி வந்து வார சம்பளக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே வந்து முடியாதுன்னு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கும்பொழுது உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். எவ்வளோ சேவ் பண்ண முடியுது நம்மளால், அல்லது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேவிங்ஸை எடுத்து வைக்க முடியுதா அல்லது முடியலையா அப்படின்னு நீங்களே ஒரு செல்ஃப் செக் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.